விஷ்ணுவோட 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நிறைய பேருக்கு உடம்புல வந்து பிரச்சனைகள் இருக்கும், டாக்டர்ஸ் கிட்ட போவா, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். என்னடா அது எல்லாமே நார்மலா இருக்கே, அப்புறம் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல, ஆனா உடம்புல ஏதோ உபாதை பண்ணிட்டே இருக்கேன்னு நினைச்சுப்போம். அப்படிப்பட்டவளுக்கு தீராத வியாதி இருக்கிறவாளா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சானா அவளுக்கு அந்த வியாதிகள் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மாதிரியே தீராத கடன்கள் இருக்கிறவளுக்கும் ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் சொன்னா, கடன்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிறது என்னன்னா பணத்தினால உள்ள கடன் மட்டும் நினைக்கிறோம். ஆனா நிறைய விதமான கடன்கள் இருக்கான். அதுல 5 விதமான ருணம் இருக்கான். பூத ருணம், மனுஷ ருணம், ரிஷி ருணம், பித்ரு ருணம், தெய்வ ருணம். அதாவது ஒரு விஷயத்துக்குமே அதுல நிறைய மீனிங்ஸ் இருக்கு. பித்ரு ருணம் அப்படின்னா பித்ரு காரியங்கள்லாம் பண்ணாதவாளுக்கு சேரக்கூடிய கஷ்டங்கள். ரிஷி ருணம் அப்படின்னா ரிஷிகளுக்கு, சேஜஸ்க்கு, குருவுக்கு பண்ணக்கூடிய துரோகங்கள்னால வரக்கூடிய பாவங்கள். பூத ருணம்னா நம்ம அனிமல்ஸ்க்கு பண்ணக்கூடியது. மனுஷ ருணம்னா நம்ம கூடவே இருக்கிற பழகிற மனுஷாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள். தெய்வ ருணம் அதாவது சுவாமியே சில பேர் ஏமாத்துவார், ரொம்ப ட்ரிக்கா இருக்கிற மாதிரி அப்படின்னு சுவாமியோட சொத்துக்கள்ல கை வைக்கிறது, சுவாமியில கோவில்கள்ல திருடுறது. இப்படிப்பட்ட ருணங்கள் எல்லாமே நமக்கு இந்த ருண விமோச்சனம் ஃபுல்லாவே கொடுத்துருவாராம் நரசிம்மர் இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்க. தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் அப்படின்னு ரொம்ப அழகான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகம். அது நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இல்லைன்னு நீர் மோரும் பானகமும் தான் நைவேத்தியம். முழு பக்தியோட ஸ்ரத்தையோட நீங்க சுவாமியை நீங்க கும்பிட்டாலே போதும். அவர் உங்களுக்காக என்னைக்குமே வந்து நீங்க எப்ப கூப்பிடுவேன்னு அவர் காத்துட்டு இருப்பாராம். அதனால உங்க எல்லாருக்குமே நரசிம்ம ஜெயந்தி விஷஸ் அண்ட் நரசிம்மரோட அருள் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்த உலகத்துல பீஸ் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமா சந்திக்கிறேன்.